வீட்டில் நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? இறந்து போன ஒரு நபருடைய மொபைலுக்கு டெய்லியுமே வந்துட்டு குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டாச்சா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்க போன அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஷாக்கிங்கான பல விஷயங்கள் தெரிய வந்தது. இன்னைக்கு கேஸை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட மூளை வந்துட்டு எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குது, ஒருத்தங்களை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு எந்த லெவலுக்கு இருக்குது, அப்படி இருக்கிறதுனால அது எந்த மாதிரியான விளைவுகளை கொண்டு போயிட்டு விடுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கேஸில் பாதிக்கு மேலே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி ஷாக்காக இருந்ததோ அதே மாதிரியான ஷாக் வந்துட்டு நம்மளுக்குமே இருக்குது. அப்படி இந்த மீரா கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட சேனலில் கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். பெரம்பலூரை சேர்ந்தவர் தான் அந்தோணிசாமி. இவரோட ஒய்ஃப் வந்துட்டு கலாவதி. இவங்களுக்கு 22 வயசுல மீரா ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. மீரா வந்துட்டு ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு பொண்ணு. இவங்க வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் தான். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவங்களோட வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு வளர்ந்தவங்க. இவங்க அம்மா கலாவதி வந்துட்டு ஹோம் மேக்கர் தான். அப்பா வந்துட்டு ஃபாரின்ல வேலை பார்க்கறாரு. அப்பப்போ ஃபாரினுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு அப்பப்போ வருவாரு. சின்ன வயசுல இருந்தே மீராவுக்கு படிப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் மேக்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இதனால இவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் எடுத்தாங்க. பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எம்எஸ்சி படிக்கிறாங்க. இவங்க எம்எஸ்சி திருச்சியில படிக்கிறாங்க. அதனால மொத்த ஃபேமிலியுமே திருச்சிக்கு போயிடுறாங்க. இந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்துட்டு ஃபாரின்ல இருந்தாங்க அப்படின்றதுனால வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீராவும் அவங்களுடைய அம்மாவும் மட்டும்தான் இருப்பாங்களாம். மீரா எம்எஸ்சியில் பயங்கரமாக படித்ததுனால கிட்டத்தட்ட கோல்டு மெடலே வாங்குறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் இவங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தது. மீரா வந்துட்டு படிப்பில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எமோஷனில் இவங்க ரொம்ப ரொம்ப வீக். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்க. நம்பக்கூடிய ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். மீரா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு பையன் வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மீராவை சுத்தி வந்திருக்கான். சொல்ல போனா மீரா போற இடத்துக்குலாம் போயிட்டு தொந்தரவு பண்ணியிருக்கான். என்ன நீ லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்திருக்கான். ஆனா மீரா வந்துட்டு அது எதுக்குமே இடம் கொடுக்கல. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீரா இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு லவ், அவங்களுக்கான பிரேக்கப். அவங்க பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்க ஒரு பையனை லவ் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு அண்ணா மாதிரி தான் அந்த பையன் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேசி பார்த்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது லவ்வா மாறுது. இதுக்கப்புறம் இவங்களை சுத்தி நடந்த ஒரு பிரச்சனையில அந்த லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆகுது. இந்த விஷயம் வந்துட்டு மீராவோட மனசுல ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துது. வெளியில் இருக்கிறவங்க கிட்டலாம் சிரிச்சு பேசுற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த பையனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்படியான இந்த பிரேக்கப்பை மீரானால ஏத்துக்கவே முடியல. அவங்க ஒர்க்ல வந்துட்டு நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு டீச்சிங் ஜாப் தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்ட்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. கரெக்டா இவங்களோட இந்த காலேஜ் படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2025 முடியுது. இப்படி சில மாசம் போகுது. அக்டோபர் 31, 2025 மீரா அவசரமா அன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க அம்மா வந்துட்டு பாக்குறாங்க. மீரா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குமா, அந்த இன்டர்வியூக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க அம்மா வந்துட்டு இன்டர்வியூ இருக்கா, சரி பதட்டப்படாத, சாப்பிட்டாச்சு போ அப்படிங்கிறாங்க. இல்லம்மா நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீரா வந்துட்டு வீட்டை விட்டு அவசரமா கிளம்பி வெளியில போறாங்க. இப்படி வெளியில போன மீரா வந்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி மீராவுடைய அம்மா இங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மீரா சாயந்தரம் ஆகியுமே வீட்டுக்கு வரல. போனும் வந்துட்டு ரீச் ஆகல. நேரம் போக 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 இவங்க அம்மாவுக்கு பயம் அதிகமாகுது. என்னாச்சுன்னே தெரியல, நைட் ஆயிடுச்சு, இன்னுமே நம்ம பொண்ணை காணமே அப்படின்ற பதட்டத்துல மீராவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் மீராவுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசின அந்த சமயத்துல என்னம்மா மீரா அங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லையம்மா மீரா ஒண்ணு இங்க வரலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மீராவுடைய அம்மா வந்துட்டு ஏமா நீங்க எல்லாருமே சேர்ந்து தானே இன்டர்வியூ போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்பதான் மீராவுடைய அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்திருக்கு. இதை கேட்ட மீராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னமா சொல்றீங்க, இன்னைக்கு இன்டர்வியூவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா மீராவுடைய அம்மாவுக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமா பதட்டப்படுறாங்க. அதே பதட்டத்துல நேரா இவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னோட பொண்ணை வந்துட்டு காணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் வந்துட்டு உங்க பொண்ணு வந்துட்டு ஒரு அடல்ட், யாரையாச்சும் பிடிச்சிருந்து கூட அவங்க கூட போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மீராவுடைய அம்மா வந்துட்டு இல்ல சார் எங்க பொண்ணு யாரையுமே லவ் பண்ணல அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அது எப்படி நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க, உங்களுக்கே தெரியாம கூட அவங்க லவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ மீராவுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கால் பண்ணி கேட்டேன், மீராவுக்கு எதனாச்சும் லவ் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப இல்லை மீராவுக்கு லவ்லாம் கிடையாது, அவள் பழைய பிரேக்கப்ல இருந்து இன்னும் வெளியில வரல, சொல்லப்போனால் இப்போ அவளுக்கு லவ்ங்கிறதே பிடிக்கல, அவள் ஒர்க்கில் தான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்னோட பொண்ணு லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸோடைய சீரியஸ்னஸ் புரியுது. திடீர்னு இன்டர்வியூக்கு போன பொண்ணை வந்துட்டு காணோம், ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, ஆனால் லவ் மேட்டர் இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக மீராவுடைய செல்ஃபோன் சிக்னல் எந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக அவங்களோட ஃபோன் சிக்னல் வந்துட்டு பெரம்பலூர் டு திருச்சி போகக்கூடிய ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு கட் ஆயிருக்கு. இந்த நெட்வொர்க் எண்டான அந்த பிளேஸை கேள்விப்பட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா அது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்டால சொல்லப்பட்ட ஒரு இடம். கவர்மெண்ட் இப்போ அந்த இடத்த வந்துட்டு பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள், மரங்கள் இது எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள சாதாரணமான மனுஷங்க நுழையறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பர்மிஷன் இல்லாமல் அந்த காட்டு பகுதிக்குள்ள யாருமே நுழையக்கூடாது. இப்படி இருக்கிறப்ப மீராவுடைய ஃபோன் சிக்னல் வந்துட்டு அங்கதான் கட் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு எதுக்காக மீரா வந்துட்டு போகணும்? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியாக அந்த காட்டுக்குள்ள போயிட்டு நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா சிக்னல் கட்டான அந்த இடத்துக்கு போறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு சர்ச் டீம் வந்துட்டு ஒன்று பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்ணி ஒவ்வொரு பக்கமா எல்லாருமே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரொம்ப தூரம் அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு தேடி பார்க்கறாங்க. அவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல. இப்ப அந்த காட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியில வந்து தேடிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு எரியற மாதிரியான ஒரு வாடை வந்திருக்கு. என்னது இது இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த வாடை எங்க இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே தேடி எரிஞ்சிட்டு இருக்க அந்த இடத்தை நோக்கி போறாங்க. ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு, என்னது இது அப்படின்னு பார்த்தப்பதான் அது ஒரு சடலம்னு தெரியுது. இந்த எரிஞ்சு போன அந்த சடலம் கிடக்கிறதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா 2 பியர் பாட்டில் இருக்கு. அந்த சடலம் வந்துட்டு பாதி எரிஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு சைடு மட்டும்தான் லைட்டா ஸ்கின்னே வந்துட்டு தெரியுது, அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு. போலீஸ் ஆபீசருக்கு இது யார் அப்படின்னே தெரியல. காரணம் என்னன்னா யாருக்குமே அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக முகத்தை மட்டும் ஃபுல்லா வந்து தீச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க. இந்த சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனை பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இப்ப இந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் சர்ச் பண்ணப்ப இந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் கிடைச்சிருக்கு. அந்த பேக்கை போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப அந்த பேக்குக்குள்ள ஒரு லிப் பாம், பென், அப்புறம் ஹேர் கிளிப்ஸ், ஒரு சின்ன டைரி, அப்புறம் 2-3 நோட்டும் இருந்திருக்கு. கூடவே அந்த பேக்குக்குள்ள கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய ஐடி கார்டு இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தப்ப அதுல மீரா ஜாஸ்மின் அப்படின்ற இந்த பொண்ணுடைய பேர் இருக்கு. அப்படின்னா இங்க எரிஞ்சு கறிக்கட்டையா இருக்கிறது மீரா. என்ன இருந்தாலும் இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா முகம் வந்துட்டு முழுசா எரிஞ்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மீராவுடைய அம்மா கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் வாங்குறாங்க. இப்போ இந்த பிளட் சாம்பிள் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எடுத்து இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்தோடைய டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பார்த்ததுல இது மீரா தான், இவங்களுடைய பொண்ணு தான் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கிடையில மீராவுடைய சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனை பண்ணி முடிக்கிறாங்க. அதோட ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிஷம் மீரா வந்துட்டு உயிருக்காக போராடி இருக்காங்க, அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காயங்கள், கீறல்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களை சித்திரவதை பண்ண அந்த சமயத்துல இவங்களை தரதரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான கீறல்களும் அவங்களோட உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீராவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு எரிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதுவும் இல்லாம இவங்களுக்கு இந்த பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் இவங்களை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கூட இருந்தவங்களோட இவங்க போராடினதுக்கான அந்த டிஃபென்சிவ் வூண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட உடம்புல இருந்திருக்கு. டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி கொலைகாரம் வந்துட்டு இவங்களை கொலை பண்ணிருக்கான். ஆனா இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரியான எந்த ஒரு விஷயமே ரிப்போர்ட்ல இல்ல. ஆனா சில மீடியாக்கள்ல இவங்க கிட்ட தவறா நடந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரிப்போர்ட்ல எதுவுமே இல்ல. அப்படின்னா அது நிஜம் கிடையாது. மீராவுடைய உடம்புல இருந்து சில துணியோட பீசஸ் கிடைச்சிருக்கு, அவங்களோட ஜுவல்லரி பீசஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்கின்னோடைய பேட்டர்ன், அப்புறம் அந்த டிராக் மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்கின் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் வந்துட்டு எரியறப்ப ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆகும். அதை வச்சுதான் இது எவ்வளவு மணி நேரம் எரிஞ்சிருக்கு, எதை வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். இது வந்துட்டு கிரைம் கேஸை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான கிரைம் கேஸ்ல செக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நெருப்பு வச்சு எரிக்கிற கேஸ்ல, கயிறால கட்டி வச்சு சித்திரவதை பண்ற கேஸ்ல, அப்புறம் தரன்னு இழுத்துட்டு போற இந்த கேஸ்ல, இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் அந்த பேட்டர்ன்ஸை வச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இப்ப சம்பவம் நடந்த அந்த இடத்துல கிடைச்ச அந்த பியர் பாட்டில்ல பெட்ரோலுடைய வாசம் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த சடலத்துக்கு மேலேயுமே வந்துட்டு பெட்ரோல் வாசம் தான் வந்திருக்கு. அதனால அந்த பியர் பாட்டில்
பாட்டில ஃபுல்லா குடிச்சிட்டு அதுல பெட்ரோலை ஊத்தி அதை தான் இவங்க மேல ஊத்தி எரிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அவங்களோட முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. மீராவுக்கு கடைசியா கால் பண்ண நபர் யாரு அப்படின்றத பாக்குறாங்க. இப்படி இவங்க மீராவுடைய கால் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தப்ப கடைசியா இவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. இந்த போன் கால் பண்ணது வேற யாரும் இல்ல, மீராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு. உடனடியாக அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அந்த பொண்ணு வந்துட்டு ஆமா மீராவும் நானும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்க அடிக்கடி இந்த மாதிரி பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா மீராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. மீரா வந்துட்டு லவ் பண்ணி பிரேக்கப் ஆன அவங்களுடைய எக்ஸ் லவருடைய சொந்த தங்கச்சி. இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அண்ணாவை தான் மீரா லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒரு சமயம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு பொண்ணு வந்துட்டு அவங்களுடைய அண்ணாவை காலேஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அண்ணா வந்துட்டு மீராவை பாக்குறாங்க. மீராவும் அவங்க அண்ணாவை பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிச்சு போயிருது. மீரா வந்துட்டு அந்த சமயத்துல அண்ணா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா போக போக இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அது லவ்வா மாறுது. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு சமயத்துல மீரா வந்துட்டு வீட்டுல மாட்டிக்கிறாங்க. இந்த லவ் மேட்டர் வந்துட்டு மீராவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது. இதனால மீராவுடைய அப்பா அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேர்த்திட்டுமே கேட்டு தன்னோட பொண்ணு வந்துட்டு யாரை லவ் பண்றா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனோட வீட்டுக்கு வெளியில போய் நின்று எல்லாரையுமே வெளியில வர சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியுமே அவங்களோட மானத்தை வாங்குறாங்க. இதனால அந்த பையனோட அப்பா அம்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி தலை குனிச்சு நிக்கிறாங்க. பொறுமையா இருங்க, வீட்டுக்குள்ள வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு மீராவுடைய அப்பா அம்மா வந்துட்டு தயாரா இல்ல. இதுதான் உங்க வீட்டுல நீங்க சொல்லி தந்தீங்களா? உங்க பையன் வந்துட்டு எங்க பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான், என் பொண்ணுடைய மனசை வந்துட்டு மாத்த பாக்குறான், இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்க கூடாது, நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அசிங்கமாயிடும். இதுக்கு மேலே உங்க பையன் வந்துட்டு எங்க பொண்ணு பின்னாடி சுத்துறதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாங்க ரொம்ப மோசமா நடந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இதில் ரொம்பவே அசிங்கமான அந்த பையனோட அப்பா அம்மா வந்துட்டு அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நீ அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு திட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதேமாரி நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மீராவோட வீட்லையுமே நடந்திருக்கு. மீராவையுமே பயங்கரமாக திட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே நீ அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம், நம்ம ஊரை மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ பிஎஸ்சி வந்துட்டு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிக்கல. இப்படியே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆகுது. மீரா வந்துட்டு இதுல பயங்கர டிப்ரெஷனா இருந்தாங்க. இதுக்கப்புறம் மீரா அவங்களோட டிப்ரெஷன் எல்லாத்தையுமே அவங்களோட ஸ்டடீஸ்ல காட்டி போக ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் மீராவுக்கும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அண்ணனுக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்தாலும், ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனைகள் இருந்தாலும், இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. மீரா மறுபடியும் கிளாஸ்க்குள்ள வந்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த பொண்ணை பாக்குறப்ப இவங்களுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா போயிட்டு அவங்க வீட்டுல கத்திட்டு வந்ததுதான் ஞாபகம் வருது. என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம கிட்ட பேச மாட்டா அப்படின்ற மாதிரி தான் மீரா நினைச்சாங்க. ஆனா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை நம்ம ரெண்டு பேர்த்தோட குடும்பத்துக்கு இடையில தான், நமக்குள்ள இல்ல. இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பர்சனலா வந்துட்டு எதுக்குமே சண்டை போட்டதில்லை, அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அதே மாதிரி கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வருது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மீரா வந்து அன்னைக்கு இன்டர்வியூ போல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா மீரா இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு எங்க போனாங்க? மீரா வந்துட்டு வேற எங்கேயுமே போக கிடையாது. அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி, அதாவது இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு தான் போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் இயர் வந்துட்டு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி அந்த சமயத்துல குழந்தை பிறந்திருக்கு. இப்ப இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக தான் நான் இன்டர்வியூ போறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனா நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய குழந்தைய பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட வீட்டுல விட மாட்டாங்க. ஏன்னா இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இந்த லவ்னால ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதனாலதான் மீரா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்ப இப்படி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மீரா மறுபடியும் வீட்டுக்கு போல. அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில தான் வந்து பாத்தீங்கன்னா மீராவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மறுபடியும் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டை போயிட்டு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப ஆமா மீரா என்ன பாக்குறதுக்காக வந்து கொஞ்ச நேரம் இங்க இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்த அந்த பதில் மட்டும்தான் வந்திருக்கு. இப்பதான் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதுனால பெருசா இவங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டல் எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட ஆபீஸ் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் நாங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எதுவுமே கரெக்டா இல்ல அப்படின்னு, அது கொஞ்சம் ரிப்பேர்ல இருந்திருக்கு. இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணதா இல்லையா
அப்படின்றத கூட அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பார்க்கல. இதனால போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமான கடுப்பாகுது. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையுமே போயிட்டு இதை கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆபீசர்ஸ் யோசிச்சாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த டவர் சிக்னல் கடைசியா லாஸ்டான அந்த ஃபாரஸ்ட் இடையில இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸுமே நோட் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டினியூஸா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. உடனடியாக அதை போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி பல மணி நேரம் செக் பண்ணி பார்த்ததுல மீரா வந்துட்டு ஒரு பைக்ல போற மாதிரி அந்த சிசிடிவி கேமரா வந்துட்டு பதிவு பண்ணிருக்கு. இந்த ஃபுட்டேஜ்ல மீரா வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஒரு நபர் வந்து ஹெல்மெட் போட்டு அந்த வண்டியை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இதுல இருந்தே போலீஸ் ஆபீசருக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. இந்த நபர் தான் மீராவை கூட்டிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு. இப்ப பின்னாடி உட்காந்துட்டு போறது மீரா தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற வகையில இந்த ட்ரெஸ் தான் கடைசியா மீரா போட்டிருக்காங்க அப்படிங்கறத அவங்க அம்மா மூலியமா கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எரிஞ்சு போன அந்த இடத்துல எரியாத சில துணி வந்துட்டு கிடைச்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸும் ஒண்ணுதான். இது எல்லாத்தையுமே வச்சு பின்னாடி உட்காந்து போறது மீரா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபுட்டேஜில் பைக்கோடைய நம்பர் பிளேட் வந்துட்டு கிளியராக தெரிய கிடையாது. 1-2 நம்பர் தான் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விடாம அந்த வீடியோ எடுத்து வச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நகர்த்தி நம்பரை வந்துட்டு பார்க்குறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு அந்த பைக் நம்பரை எடுத்ததுக்கு அப்புறமா உடனடியாக அந்த பைக் நம்பரை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க. இப்போ இந்த பைக் வந்துட்டு யாருடைய பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த பைக் வேற யாரோடதும் இல்லை, மீராவுடைய அந்த எக்ஸ் லவருடைய தான். அவரோட பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸோட சந்தேகம் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் லவர் மேல தான் வருது. அதாவது மீராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அண்ணா மேல. இன்னும் இந்த கேஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த டவர் சிக்னல் டிராவல் ஆன அந்த டைமிங்கையும் சிசிடிவி கேமராவில் இந்த பைக் வந்துட்டு கிராஸ் ஆகி போன அந்த டைம் ரெண்டுத்தையுமே வந்து மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. மேட்ச் பண்ணி பார்த்தப்ப அந்த டவர் சிக்னல் இந்த டைமிங் ரெண்டுமே வந்துட்டு மேட்ச் ஆயிருக்கு. இதை வச்சு இந்த பைக் வந்துட்டு எங்கேயுமே நிக்காம ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு தான் போயிருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. பைக் நம்பர், ட்ரெஸ் மேட்ச், அப்புறம் இந்த டைம் சிங்க், இது எல்லாத்தையுமே வச்சு அந்த பைக் அன்னைக்கு ஓட்டிட்டு போன அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்பதான் போலீஸ் ஆஃபீஸருக்கு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா மீராவை கொலை பண்ணது ஒரே ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொலையை வந்துட்டு 2 பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துட்டு வருது. எதை வச்சு இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீரா வந்துட்டு மோசமான முறையில எரிஞ்சு கிடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பைக்குடைய டயர் ட்ரேஸ் கிடையாது, 2 பைக்குடைய டயர் ட்ரேஸ் இருந்திருக்கு. இதை வச்சு அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல செகண்டா ஒரு பைக்கும் வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. இது மட்டும் இல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நபருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2வது நபர் கண்டிப்பா இவங்களுடைய எக்ஸ் லவருடைய ஃப்ரெண்டா தான் இருக்கணும், ஹெல்ப்புக்காக நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் அந்த எக்ஸ் லவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. எந்த எக்ஸ் லவர் வந்துட்டு மீராவை பைக்ல கூட்டிட்டு போயிட்டு காட்டு பகுதியில் வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த எக்ஸ் லவர் வந்துட்டு இப்போ உயிரோடவே இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 9th டிசம்பர் 2024 வந்துட்டு அவர் இறந்திருக்காரு, அதுவும் தற்கொலை பண்ணி. இவர் இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீராவுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் வந்து கத்தி இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனது தான். வீட்டுக்குள்ள நடந்த இந்த பிரச்சனையினால, இந்த கலவரத்தினால இவங்க 2 பேருத்தினாலுமே பேசிக்க முடியல. 2 பேருமே 2 பேர்த்தையும் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல மீராவுடைய இந்த லவ்வர்னால இந்த பிரேக்கப்பை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போறாரு. இதுக்கு மேல நம்ம வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒரு கட்டத்தில் அவர் தற்கொலையை பண்ணி இறந்து போறாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா மீராவுக்கு தெரிய வருது. மீராவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்ப அவங்க கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்ப மீராவுடைய லவ்வர் வீட்டுல இருக்கிற அத்தனை பேருமே நம்ம பையன் இறந்து போனதுக்கு மீரா தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையாலுமே மீரா வந்துட்டு இதுக்கு காரணம் இல்ல, ஆனா இன்டைரக்டா மீரா தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. மீரானால இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வெளியில வரவே முடியல. மீராவுடைய லவ்வரோட மொபைலை வந்துட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க, அதை பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா டெய்லியுமே குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டாச்சா, என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி
மாதிரியான மெசேஜஸை டெய்லியுமே வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இறந்து போன அவங்க காதலனுடைய மொபைலுக்கு. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது கன்ஃபியூஷனா இருக்கு. அன்னைக்கு அந்த எக்ஸ் லவருடைய பைக் எடுத்துட்டு போனது யாரு? உடனடியா போலீஸ் ஆபீசர் மீராவுடைய அந்த லவர் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இந்த பைக்கை பத்தி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் ஆபீசருக்கு அந்த பைக் வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்ற உண்மை தெரிஞ்சது. அந்த பைக் மீராவுடைய லவர் வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த லவ்வருடைய ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த நபர் வந்துட்டு எங்க இருக்கான், அந்த நபருடைய அட்ரஸ் என்ன அப்படின்றத விசாரிச்சுட்டு போலீஸ் ஆபீசர் அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. அந்த பைக்கை வச்சிருக்க அந்த நபர் வந்துட்டு அந்த சமயம் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான். உடனடியாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இந்த நபர் வந்துட்டு எனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கான். போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கட்டத்தில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து காமிச்சிருக்காங்க. நீ தப்பிக்க முடியாது, இந்த பைக்கை ஓட்டிட்டு போறது நீ தான் அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீயாவே உண்மையை சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. இப்பதான் போலீஸ் ஆஃபீஸருக்கு சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. மீரா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்படி இவங்க ஹாஸ்பிட்டல் போன அந்த சமயத்துல இவங்க லவ்வருடைய ஃப்ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க இந்த நபருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கான். இந்த நபர் வந்துட்டு மீராவுடைய லவ்வரோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அவங்க லவ்வருக்கும் அவருடைய தங்கச்சியான இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குமே ரிலேட்டிவ். இப்ப அந்த நபர் வந்துட்டு இவங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறப்ப அந்த நபருமே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான். இந்த நபரை பார்த்த உடனே மீராவுக்கு தெரிஞ்சு போயிருது இது வந்துட்டு அவங்க லவ்வருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட்டு வந்திருக்கு, அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அந்த நபரை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி மீரா வந்துட்டு ஒரே தயக்கத்தில் இருந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம மேல பெருசா எந்த தப்பும் கிடையாது, நம்மளாவே போயிட்டு பேசலாம் அப்படின்னு கிட்ட போறாங்க. இப்போ மீரா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபரே வந்துட்டு மீரா கிட்ட பேசியிருக்காங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. மீராவுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இப்போ அந்த நபர் வந்துட்டு மீராவை பார்த்து, நடந்த இந்த தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குமே இது கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது, அதனால நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்கான். இதை கேட்டு மீராவுக்கு பரவாயில்ல நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த நபர் மட்டும் தனியா இருக்க கிடையாது, அந்த நபருடைய ஃப்ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கூட தான் இருந்திருக்கான். ரெண்டு பேருமே தான் மீரா கிட்ட வந்து பேசியிருக்காங்க. மீரா ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கு அப்புறமா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்து, சரிடி நான் வீட்டுக்கு வரேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ உடம்ப பார்த்துக்க, கரெக்டா மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு கிளம்ப போறாங்க. இப்படி இவங்க கிளம்ப போன அந்த சமயத்துல அவங்க லவ்வருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பேர் வந்து மீரா கிட்ட, நீங்க எப்படி வீட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு மீரா வந்துட்டு, நான் பஸ் ஏறி தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்த ரெண்டு பேரும், நீங்க ஏன் சிரமப்படுறீங்க, நானே வந்து உங்களை பைக்ல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதுக்கு மீரா வந்துட்டு, இல்ல இல்ல பரவாயில்ல, நானே நடந்து போய்க்கிறேன், நான் நடந்து போய் பஸ் ஏறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த ரெண்டு பேருமே இந்த டைம்ல பஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆட்டோ டாக்ஸி கூட இந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்னு தெரியல, அதனாலதான் சொல்றேன், நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். மீரா வந்துட்டு, இல்ல இல்லைங்க நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்லியிருக்காங்க. இப்ப மீராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஆமாண்டி இந்த சமயத்துல பஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், நீ பேசாம இவங்களுடைய போயிரு, இவங்களே உன்னை பத்திரமா டிராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க. இப்ப மீராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அன்னைக்கு பைக்ல ஏறி போயிருக்காங்க. இப்ப அந்த ரெண்டு பேர்த்துல ஒரு நபருடைய பைக்ல வந்துட்டு மீரா ஏறிக்கிறாங்க. பின்னாடி இன்னொரு பைக் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. இப்படி அங்க இருந்து கிளம்பின அந்த ரெண்டு பைக்குமே ஃபாரஸ்ட் ஏரியாவை நோக்கி போயிட்டு இருந்ததும் மீராவுக்கு சந்தேகம் வருது. உடனே மீரா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், இந்த ரூட் இல்லையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பைக் ஓட்டிட்டு இருந்த அந்த நபர் வந்துட்டு, இல்ல இங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் முடிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுமே வந்துட்டு அந்த சமயத்துல மீரா நம்பி இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு நின்று இருந்திருக்கு. இவர் இறங்கி ஸ்டாண்ட் போட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே மீரா, இங்க என்ன உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க கேட்டுட்டு இருந்த அந்த சமயமே அந்த ரெண்டாவது பைக்கும் அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. இவங்க ரெண்டு பேருமே மீராவை கோவமா பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே மீராவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீரா பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க கத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட வாயை பொத்துறாங்க, அவங்கள பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க. ஒன்னெல்லாம் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பலமா அடிச்சிருக்காங்க. மீரா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களால முடியல. மீராவை கண்டினியூஸா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கானுங்க. மேற்கொண்டு மீராவுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கிழிச்சு அவங்கள அசிங்கப்படுத்திருக்கானுங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த இவனுங்க ரெண்டு பேரும் எதுக்கு பண்றானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன அவங்க ஃப்ரெண்டுக்காக பழி வாங்குறதுக்காக பண்றானுங்க.
ஆனா இவனுங்க பண்ண இந்த விஷயத்த இறந்து போன அவங்களோட ஃப்ரெண்டு கூட மன்னிக்க மாட்டாரு. ஏன்னா அவரு இந்த பொண்ணை வந்துட்டு உண்மையா லவ் பண்ணாரு. ஆனா அந்த பொண்ணை தான் இவனுங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துறானுங்க. இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்க. இத்தனை சித்திரவதைகளுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போகுது. இப்ப இவனுங்க வச்சிருந்த அந்த பியர் பாட்டில் இருக்க பியரை குடிச்சிட்டு பைக்ல இருக்க பெட்ரோல் அந்த பியர் பாட்டில புடிச்சு அந்த பொண்ணு ஒரு இடத்துல தூக்கி போட்டு அந்த பொண்ணு மேல பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறானுங்க. இது எல்லாமே இப்ப போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. போலீஸ் ஆபீசர் வந்துட்டு எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவளால தான் இறந்து போனோம், அதுக்கு பழி வாங்கறதுக்கு தான் நாங்க இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் நடந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப இது மட்டும் காரணமா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர் உண்மையான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி துருவி கேட்கிறாங்க. ஆனா அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. இதுல போலீஸ் ஆபீசருக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இருந்தது. அதேபடி மீரா அன்னைக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த சமயத்துல கரெக்டா இவனுக்கு ரெண்டு பேர் இருந்தானுங்க. ஒருவேளை மீராவுடைய இந்த கொலைக்கும் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குமே எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் போலீஸ்க்கு டவுட் வந்துச்சு. அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக பழி வாங்கறதுக்காக கூட இவங்க இந்த பிளானை போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் யோசிச்சாங்க. இவங்களுக்கு இப்படி சந்தேகம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவை இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை விசாரிச்சப்பையும் அந்த பொண்ணு சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, சில விஷயங்களை சொல்லாமலே விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு மீராவை நீ இவங்களோட பைக்ல போயிடு அப்படின்னு சொல்லி இவங்களும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் வந்துட்டு இவங்களை விசாரிச்ச அந்த சமயத்துல மீரா என்னை பார்க்க வந்தா, கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்கிட்ட பேசிட்டு இருந்தா, அப்புறம் போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்பயே இவங்க போலீஸ் ஆபீசர் கிட்ட மீரா வந்துட்டு கடைசியா இவங்க ரெண்டு பேருக்கு கூட தான் பைக்ல போனா அப்படின்ற விஷயத்த சொல்லல. இந்த மாதிரி இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே பல விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லல. போலீஸ் ஆபீசரா சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சு அந்த பைக்கை பிடிச்சி அந்த பைக்ல போறது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு இப்படி சுத்திட்டு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஆரம்பத்திலே என் அண்ணாவோட ஃப்ரெண்டு கூட தான் அவங்க போனாங்க அப்படின்றத சொல்லியிருந்தா இந்த கேஸ் வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சிருக்கும். இப்ப மீராவுடைய இந்த கொலைக்கு இவங்களுமே பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்கு. போலீஸ் ஆபீசர் எல்லா எவிடன்ஸுமே எடுத்து ரொம்ப ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐ விட்னஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்க, அவங்க இந்த நேரத்தில் நான் அந்த நபரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வேற ஒரு டைமிங்ல அந்த நபர் அங்க வந்திருப்பாங்க. அப்ப பார்த்த இந்த ஐ விட்னஸ் வந்துட்டு எக்ஸாக்ட் டைமிங் இல்லாம அவருக்கு தோன்ற தோராயமான ஒரு டைமிங் தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு விசாரிக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்ற இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும். அது எல்லாத்தையுமே ப்ராப்பரான ஒரு ஆர்டர்ல கொண்டு வந்து வச்சு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் முறையா வந்துட்டு ஒரு ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகும். இப்ப இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. மீரா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீராவுடைய அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நின்று பயங்கரமா கதறி அழுதாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ வந்துட்டு நான் யூடியூப்ல பார்த்தேன். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஒரே பொண்ணு வந்துட்டு இழந்துட்டோம் அப்படின்ற வேதனையில அவங்க பயங்கரமா கத்தி அழுதாங்க. மீராவை பைக்ல ஏத்திட்டு போயிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வச்சு கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே விசிறி இருக்கானுங்க. இப்படி விசிறினப்ப மீராவுடைய செல்போனுமே வந்துட்டு அதே இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதே காட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்கானுங்க. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மீராவுடைய போன் சிக்னல் வந்துட்டு கடைசியா ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த கேஸ் வந்துட்டு ஆரம்பிச்சு இங்க வந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே எடுத்த அவசரமான முடிவுகள், யாருக்குமே பொறுமையா இருக்க தெரியல, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியல, ஒரு எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. தன்னுடைய பொண்ணு வந்துட்டு லவ் பண்றா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு வச்சு பேசி இருந்திருக்கலாம், இல்ல அவங்க வீட்டுல போயிட்டு பேசி இருந்திருக்கலாம். அந்த பையனோட வீட்டுக்கு நீங்க போனீங்க, போயிட்டு முறையா யாருக்குமே தெரியாம இதை சத்தம் போடாம பேசி முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னொருத்தங்களை இன்சல்ட் பண்றேன், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டு வெளியில கத்துனது, சொல்லி புரிய வைக்காம ஃபோர்ஸ்ஃபுல்லா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல எல்லாத்துக்குமே ஆர்ஜினா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் மீராவுடைய லவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கப்பை ஹேண்டில் பண்ண முடியாம தவிச்சது. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா, ஒரு கவுன்சிலிங் போயிருந்தா கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டு அந்த பொண்ணோட வீட்டுல போயிட்டு மறுபடியும் பேசியிருக்கலாம். ஆனா எதுக்குமே இல்லாம அந்த டைம்ல டிப்ரெஷன் ஆகி எமோஷன் ஆகி கடைசியில தற்கொலை வரைக்கும் போய் நின்று இருக்கு. இப்ப அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா அதோட நிக்க கிடையாது. இந்த பையன் இறந்து போனதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சம்பந்தம் இல்லாம இன்னொரு ரூட்டை பிடிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப மோசமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. இத்தனைக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணிச்சு, அவ்வளவுதான். அது எப்படி பேசணுமோ அப்படி பேசாம அது ஒரு பெரிய கிரைம் ஆக்கி இத்தனை பேர்த்தோட வாழ்க்கை போச்சு, 2 உயிர் போச்சு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம் எமோஷனை ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் குற்றவாளி ஆயிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Good.